எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம காரடையான் நோன்பு என்றால் என்ன, எப்போது வருகிறது, இந்த விரதம் உருவானதுக்கு உண்டான புராண கதைகள் என்ன மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன என்பது பற்றித்தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? திருமணமான பெண்கள் அம்மனுக்காக இருக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது 2. முதலாவது ஆவணி மாதத்தில் வரும் வரலட்சுமி விரதம். அடுத்தது மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரும் நேரத்தில் வரும் காரடையான் நோன்பு. 2 மாதமும் சேரும் நேரம் என்றாலும் மாசி மாதம் இருக்கும் போதே இந்த விரதத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் மாசி கயிறு பாசி படியும் என்பது நம்ம முன்னோர் வாக்கு. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று மஞ்சள் சரடை கழுத்தில் கட்டிக்கொண்டு விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று அவர்களுடைய கையில் கட்டிக்கொண்டு இந்த விரதத்தை இருப்பாங்க. சாவித்ரி யமனிடமிருந்து தன் கணவரின் உயிரை மீட்க காமாட்சி அம்மனை வேண்டி நோற்ற நோன்பு இது. இந்த விரதத்தை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்ரி விரதம் என்று சொல்றாங்க. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி மாதம் முதல் நாள் காலையில் முடிப்பாங்க இந்த விரதத்தை. இதற்கு நைவேத்தியமாக காரரிசி மாவும் காராமணி அல்லது துவரையும் வெல்லமும் கலந்த அடைதான் படைப்பாங்க. இதனால் தான் காரடையான் நோன்பு என்று சொல்றாங்க. சாவித்ரி காட்டிலேயே இருந்து கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்ததால் அங்குள்ள மரப்பட்டைகளின் சிறு இழைகளை நூலாக்கி சரடாக அணிந்து கொண்டு பழங்களையும் காட்டில் கிடைத்த துவரையும் கொண்டு செய்த அடையையும் தேவிக்கு நிவேதனம் செய்தாராம். இந்த வருடம் 14/3/2026 சனிக்கிழமை அன்று காரடையான் நோன்பு வருகிறது. 14ஆம் தேதி காலை 6:48 மணிக்கு துவங்கி 15ஆம் தேதி அதிகாலை 1:08 வரை இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அன்றைய தினம் சுப முகூர்த்த நேரத்தில் பெண்கள் தங்களுடைய தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். இப்போது இந்த விரதம் உருவான வரலாறு பற்றி பார்க்கலாமா? மந்திர தேசத்தின் மன்னன் அஸ்வபதி. இவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால இறைவனை வேண்டி பல யாகங்களும் பூஜைகளும் செய்தாரு. இதன் பலனாக இறைவன் அருளால அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்க அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயரிட்டு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து பண்பான கடவுள் மேல அளவற்ற பக்தி கொண்டவளாக வளர்த்தாரு. சாவித்ரிக்கு திருமண வயது வந்தது. தன் மகளுக்கு ஏற்ற மணாளனை தேடிக் கொண்டிருந்தாரு ராஜா. அதே நேரம் காட்டுக்கு வேட்டையாட போறா சாவித்ரி. அங்க இளவரசன் சத்தியவான பாக்குறா. அவனுடைய தந்தை போரில் தன்னுடைய நாட்டை இழந்துட்டாரு. அதனால காட்டில் தன்னுடைய மனைவி மகனோட வசிக்கிறாரு. பார்வையில்லாத பெற்றோரை சத்தியவான் அன்போட கவனிச்சுக்கிறத பாக்குறா சாவித்ரி. அதனால அவனையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு செய்தா. அந்த நேரத்துல மந்திர தேசத்துக்கு நாரதர் வராரு. சாவித்ரியோட தந்தை கிட்ட இன்னும் 1 வருஷத்துல சத்தியவான் இறந்துடுவான், அதனால சாவித்ரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆனா சாவித்ரி விடாப்பிடியாக தன்னோட தந்தையிடம் மன்றாடி சத்தியவானிய கல்யாணம் செஞ்சுக்கிறா. திருமணத்திற்கு பிறகு அரண்மனையை விட்டு சத்தியவான் கூடவே காட்டுக்கு போறா. அரண்மனையிலேயே வாழ்ந்த சாவித்ரி தன்னோட கணவரோட காட்டில் பல கஷ்டங்களையும் அனுபவிக்கிறா. பார்வையில்லாத தன்னோட மாமியார் மாமனாரையும் பத்திரமாக பாத்துக்கிறா. சத்தியவானோட உயிர் பிரிகிற நாளும் வந்தது. காட்டிற்கு விறகு வெட்ட கிளம்புறாரு சத்தியவான். நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடவே காட்டுக்கு போறா சாவித்ரி. மத்தியான நேரம் ரொம்ப களைப்பாயிருக்கவே சத்தியவான் சாவித்ரி மடியில தலை வச்சு ஓய்வெடுக்கிறாரு. அந்த நேரம் சத்தியவானோட உயிரை யமதர்மன் வந்து பறிச்சுட்டு போறாரு. பதிவிரதியான சாவித்ரியோட கண்ணுக்கு யமதர்மராஜா தெரிகிறாரு. அதனால யமதர்மனையே பின்தொடர்ந்து போறா சாவித்ரி. பெண்ணே, என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்றாரு யமன். ஆனா சாவித்ரி அதை காதுல கேட்காத மாதிரி யமன் பின்னாடியே போறா. இவ என்ன எவ்வளவு சொல்லியும் நம்ம பின்னாடியே வராளே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உனக்கு என்னதான் வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு யமதர்மராஜா. உடனே சாவித்ரி தன்னுடைய கணவனோட உயிரை கேக்குறா. ஆனா யமன் சொல்றாரு, பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துதாமா ஆகணும், நீ வேற ஏதாச்சும் வரம் கேளு, நான் தரேன் அப்படின்னு. உடனே சாவித்ரி சாதுரியமா, என்னோட கற்பிற்கு பங்கம் வராம 100 குழந்தைங்க எனக்கு பிறக்கணும், அந்த 100 குழந்தையையும் என்னோட மாமனார் மாமியார் கண்குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டுட்டு யமதர்மராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம ததாஸ்து, அதாவது அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாரு. ஆனா இந்த ஒரே ஒரு வரத்தால சத்தியவானோட உயிரும் அவனோட பெற்றோர்களோட பார்வையும் கிடைக்க போகுது. ஏன்னா கற்புக்கரசியான சாவித்ரிக்கு அவளுடைய கற்புக்கு பங்கம் வராம 100 குழந்தைங்க சத்தியவான் இல்லாம எப்படி பிறக்கும்? வரந்தான் கொடுத்துட்டோமே அப்படின்னு யமலோகத்துக்குள்ள நுழைய போற யமனை தடுக்கிறா சாவித்ரி. என்ன சாமி, கேட்ட வரம் கொடுக்காமலே போறீங்களே அப்படின்னு கேக்குறா. அதான் கொடுத்தேனம்மா அப்படின்னு சொல்றாரு யமதர்மராஜா. எங்க கொடுத்தீங்க? பதிவிரதியான எனக்கு என் கணவர் இல்லாம எப்படி 100 குழந்தைங்க பிறக்கும்னு கேக்குறா.
அப்பதான் தான் கொடுத்த வரத்தோட அர்த்தமே யமதர்மராஜாக்கு புரியுது. உடனே சிரிச்சுக்கிட்டே, பெண்ணே நீ புத்திசாலியான பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவானோட உயிரை திருப்பி கொடுக்குறாரு. இப்படியாக சாவித்ரி யமனிடம் போராடி சத்தியவானோட உயிரை மீட்டுட்டு வர 3.25 நாழிகை, அதாவது 1.5 மணி நேரம் ஆச்சாம். அதனாலதான் இன்னைக்கும் ஒருத்தவங்க இறந்துட்டா 3.25 நாழிகை கழித்த பிறகுதான் அவங்களுக்கு இறுதி சடங்குகள் செய்யறாங்க. ஏன்னா பிரிந்த உயிர் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மறுபடியும் வந்து சேர்ந்து விடுமோ என்ற ஒரு ஆவலும் நம்பிக்கையும் தான் காரணம். இந்த நோன்பிற்காக செய்யப்படும் அடையில் உப்பு அடை சிவ அம்சத்தையும் இனிப்பு அடை சக்தி அம்சத்தையும் குறிக்கிறது. இல்லற வாழ்க்கையில் இருவரும் இணைந்திருப்பதை உணர்த்துவதே இந்த அடை செய்வதன் தாற்பயம். பொதுவாக சுவாமி பெயரை சொல்லும் போது உமா மகேஸ்வரர், ராதா கிருஷ்ணர், லட்சுமி நாராயணன் என்றே சொல்வோம். ஆனா இந்த நோன்பை சத்தியவானின் பெயரை முதலில் வைத்து சத்தியவான் சாவித்ரி நோன்பு என்று சொல்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், கணவனே தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாமுமாக இருக்கிறான் என்பதை குறிக்கவே கணவன் பெயரை முன்பாகவும் மனைவி பெயரை பின்னாலும் சொல்றாங்க. இந்த நோன்பை காஞ்சி காமாட்சியே செய்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது. அது என்னவென்று பார்க்கலாமா? காஞ்சியில் ஈசனை பிரிந்திருந்த அம்பாளை மாயை மூட அவள் அஞ்ஞானத்துக்கு உள்ளானார். அதனால் மண்ணால் லிங்கம் செய்து வைத்து இறைவனுக்கு பூஜை செய்தார். அப்போது ஒரு பிரளயம் ஏற்பட்டது. தன் கணவரை அடைய வேண்டி தான் பூஜிக்கும் மணல் லிங்கம் வெள்ளத்தில் கரைந்து விடுமோ என்று அஞ்சிய அம்பிகை இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள் என்று வரலாறு சொல்கிறது. காடாக கிடந்த அந்த இடத்தில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து நூலால் சரடு செய்து அதன் அருகில் வைத்தார். நிவேதனத்துக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார். வசந்த காலமானதால் துவரை கிடைத்தது. அரிசியை மாவாக்கி அத்துடன் துவரை, வெல்லம் எல்லாம் சேர்த்து கிளறி அடை தட்டினார். வைக்கோல் மேல் அதை வைத்து ஆவியில் வேகவிட்டார். ஈசனை பூஜித்து அடையையும் சிறிது வெண்ணெயையும் வைத்து நிவேதனம் செய்தார். தன் கணவருடன் தன்னை சேர்த்து வைக்க பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டு சரடை கையில் கட்டி கொண்டாள். சாஸ்திரப்படி இந்த நோன்பு சரடை கையில் தான் கட்டி கொள்ள வேண்டுமாம். ஆனால் இடையில் பழக்கம் மாறி கழுத்தில் கட்டும் பழக்கம் வந்துவிட்டது. மாசியும் பங்குனியும் சேரும் நாளில் தேவி செய்த பூஜையின் பலனாக இறைவன் அந்த மணல் லிங்கத்தில் இருந்து வெளிவந்து அம்பாளை திருமணம் செய்து கொண்டாராம். இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறப்படுவது கங்கணேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் காஞ்சிபுரத்தில் கம்மாள தெருவில் அமைந்துள்ளது. இங்குதான் மணல் லிங்கத்தில் இருந்து ஈசன் வெளிப்பட்டு தேவியை மணந்ததாக வரலாறு சொல்கிறது. இறைவனின் பேராலேயே இந்த ஸ்தல வரலாறு விளங்குகிறது. தேவி கையில் கங்கணமாக நோன்பு சரடை ஒரு ஸ்லோகத்தை ஜெபித்து கையில் கட்டி கொண்டு பூஜித்ததால் இந்த பெயர் ஏற்பட்டதாம். கங்கணம் என்பது கையில் கட்டும் கயிறு. இப்போது நாம் காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் முறை பற்றி பார்க்கலாமா? இந்த நோன்பில் மிக முக்கியமான விஷயம் சாவித்ரி பாடம். அதாவது சத்தியவான் சாவித்ரி கதையினை படிப்பது, கேட்பது, சொல்வது அவசியம். பொதுவாக மூத்த சுமங்கலிகள் இருந்தால் இதனை அவர்கள் சொல்ல மற்றவர்கள் சிரத்தையாக இதை கேட்க வேண்டும். இந்த கதையை கர்ண பரம்பரையாக ஆதரிக்கப்பட்டு இன்றும் உயிரோடு இருக்கும் பாட்டுகளுள் ஒன்று. இந்த நோன்பிற்கு நைவேத்தியமாக காரரிசி மாவும் காராமணி அல்லது துவரையும் கலந்த அடைதான் படைக்க வேண்டும். அந்த காலத்தில் வாணலியின் அடியில் வைக்கோலை போட்டு தண்ணீர் ஊற்றி மேலே தட்டில் அடையை வைத்து வேக வைப்பாங்க. இதற்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. அது என்னவென்றால், நெல் கதிரிலிருந்து பிரியும் வரை அதனை காப்பது வைக்கோல். அது போலவே என் வாழ்வு முடியும் வரை என் கணவரும் உடன் வர வேண்டும் என்பது ஒன்று. அடுத்தது, கொடிய மிருகங்கள் நிறைந்த காட்டில் இருக்கும் போது சத்தியவானின் உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. உடனே சாவித்ரி சத்தியவான் உடலை வைக்கோலால் சுற்றி, நான் என் கணவரின் உயிரை மீட்டு கொண்டு வரும் வரை இந்த உடலை காத்திரு என்று சொல்லிவிட்டு மூடி வைத்துவிட்டு போனாலாம். அதன் அடையாளமாகவே அடைவேகும் பாத்திரத்தின் கீழே வைக்கோல் போடுகிறோம். பூஜை செய்யும் முறை: பூஜை அறையில் விளக்கேற்றி கோலம் போட வேண்டும். வீட்டில் உள்ள சுமங்கலிகள் பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற எண்ணிக்கையில், அதாவது இரட்டை படையில் போடுவது நல்லது. ஒற்றை படையில் இருந்தாலும் கூடுதலாக ஒன்றை சாவித்ரி தேவியை நினைத்து போட வேண்டும். தனித்தனி கோலம் சிறிய அளவில் போட வேண்டும். கோலங்களுக்கு மேலே சிறு துண்டுகளாக நுனி இலை வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சுவாமி இலையில் வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் சரடு ஆகியவற்றை மேல் பகுதியில் வைத்து இலையின் நடுவில் வெள்ள அடையையும் வெண்ணெயையும் வைக்க வேண்டும். உப்பு அடையையும் வைக்க வேண்டும். பின்னர் எல்லா இலைகளிலும் அதே போல் வைக்க வேண்டும். வயதான சுமங்கலி தன் இலையில் அம்மனுக்கு ஒரு சரடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். 3 இலையாக போடக்கூடாது. அதனால் குறைந்தது 4 இலைகளாக போட்டு பூஜை செய்ய வேண்டும். அம்மனுக்கு உகந்த ஸ்துதிகள் சொல்வது, சத்தியவான் சாவித்ரி கதையை பாராயணம் செய்வது போன்றவற்றுக்கு பிறகு
மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தூப தீப ஆராதனைகள் காட்டி நிவேதனம் செய்யும் விதமாக முதலில் அம்மனுக்கு போட்டுள்ள இலையை சுற்றி சிறிது நீரை விட வேண்டும். அதன் பிறகு அவரவர் இலைகளை நீரால் சுற்றி நைவேத்தியம் செய்து மங்கள தீபாராதனை காட்ட வேண்டும். அப்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். வயதில் மூத்த சுமங்கலி அம்மனை வேண்டிக் கொண்டு அம்மனின் படத்திற்கு ஒரு சரடினை சாத்திவிட்டு பின் தான் ஒன்றை எடுத்து கழுத்தில் கட்டிக்கொண்டு அதற்கு பிறகு தன் குடும்ப இளைய பெண்களுக்கு கட்டிவிட்டு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். நோன்பு ஆரம்பித்தது முதல் முடியும் வரை தீபம் ஒளிர்தல் மிகவும் அவசியம். மாசி மாதம் முடியும் முன் சரடு கட்டி கொள்ள வேண்டும். உடல் நலம் குன்றியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் தவிர மற்ற சுமங்கலிகள் நோன்பு நேரம் முழுவதும் உபவாசம் இருந்து அடை நைவேத்தியத்தையே பலகாரம் செய்ய வேண்டும். வேறு உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது. இதனால் மாங்கல்ய பலம் பெருகும். மற்றவர்கள் எளிய பலகாரம், அதாவது பால் பழம் சாப்பிடலாம். நோன்பு நோற்ற பின்னும் அந்த நாள் முழுக்க பெண்கள் அடைதான் சாப்பிட வேண்டும். அன்றைய தினம் சில அடைகளை எடுத்து பத்திரமாக வைக்க வேண்டும். மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் தெய்வத்தை கும்பிட்டு விட்டு பிறகு அந்த அடைகளை எடுத்து சென்று பக்கத்தில் அல்லது அவரவர் வீட்டு அருகில் பசுமாடு இருந்தால் அதற்கு தந்துவிட்டு வலம் வந்து வணங்க வேண்டும். அப்படி வலம் வரும் சமயத்தில் மலையேறி புல் மேய்ந்து மடு இறங்கி நீர் பருகும் கோமாதாவே, என் தாலி பாக்கியம் என்றைக்கும் நிலைக்கும் வரம் எனக்கு தா என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு வீடு திரும்பி அவரவர் வழக்கப்படியான வேலைகளில் ஈடுபடலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மணமான பெண்களுக்கு மாங்கல்யம் நிலைக்கும். கன்னியருக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும். இந்த விரதத்தை காமாட்சி அம்மனே சாவித்திரிக்கு சொன்னதாகவும் ஒரு புராண கதை உண்டு. அம்மனே சொன்ன பெண்களுக்கான பிரத்யேக விரதம் இது ஆகும். காரடையான் நோன்பு மேற்கொண்ட சாவித்திரி வீரம், பக்தி, விவேகம், பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றுடன் யமதர்மரிடம் போராடி தன்னுடைய கணவனின் உயிரை திரும்ப பெற்றாள். அதேபோல் நாமும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியுடன் இந்த விரத வழிபாட்டினை மேற்கொள்வோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.